சின்ன குழந்தைங்க யாருக்காவது பூரி பிடிக்காமல் இருக்குமாங்க? ஆனால் என் பையனுக்கு என்னமோ பூரி சுத்தமாக பிடிக்காது. அதே என் தம்பி என் பையன் வயசில் இருக்கும்போது டெய்லி பூரி கொடுத்தா தான் ஸ்கூலுக்கே போவேன்னு சொல்லி அழுவான். ஆனால் என் பையன் என்னடானா பூரி கொடுத்தா நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகுறான். வேறு என்னங்க பண்ணுறது? ஸோ அவனை சாப்பிட வைக்கிறதுக்கு அவனுக்கு ஏதோ ஒன்று பண்ணுங்கிறதுக்காக ரெடி பண்ண டிஷ் தாங்க இது. இதுக்கு பேர் பூரிக்கிழங்கு சோமாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். பூரிக்கிழங்கு வந்துட்டு ரெடி பண்ணும்போது நீங்கள் மசாலா மாதிரி பண்ணக்கூடாது. பொடி மாஸ் மாதிரி வந்து ட்ரையாக தான் பண்ணணும். ஏன்னா இல்லைன்னா அது வந்துட்டு எண்ணெயில் வந்துட்டு உதிர ஆரம்பிச்சிடும். இன்னொன்று நீங்கள் வந்துட்டு மாவு பிசையும் போது பூரிக்கு பிசைகிற அதே மாவு அளவு தான், அதே மாதிரி டெக்ஸ்சர் தான். பட் ஆனால் என்ன வந்துட்டு நீங்கள் பூரிக்கிழங்கு உள்ளே வச்சு அதை பேக்கெட் மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும். எங்கேயும் வந்துட்டு கேப் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வந்துட்டு ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஷேப்பில் வந்து போட்டுக்கலாம். பட் ஆனால் ஃபைனலி ஒன்லி திங் வந்துட்டு நீங்களுக்கு வந்துட்டு பிரிஞ்சு போகாத அளவுக்கு வந்துட்டு அதை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணணும். அவ்வளோதாங்க. ஸோ சூப்பரான ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு ரெடி.